இப்போ அதை பண்ண மைக்கில் சொல்லு. இல்ல அதை சொல்லு மைக்கில் சொல்லு. கியூட்டா சொல்றேன். ப்ளீஸ் 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 எனக்காக கண்ணுக்குட்டி சொல்லு எனக்காக. ரெடியா? That is the gold excitement. Srini sir. மித்ரா எஸ் சார். ஃபர்ஸ்ட் கோல்டு அது இல்லை சார், 3 வாட்டி தொடர்ந்து வாங்கலை. 3 வாட்டி கோல்டு வாங்கல. அதுக்கு முன்னாடி வாங்கினியா நீ? அதுக்கு முன்னாடி 2 வாட்டி வாங்கியிருக்கேன். அரே வா. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா மித்ரா, யூ ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒரிஜினல். கம்ப்ளீட்லி டாம் பாய்ஸ் எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். பொடி நடையா. இதுக்கு முன்னாடி தர்ஷினி பாடினதுலே ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கானா? அதுதான் ஃபேண்டாஸ்டிக்காக பாடினா அவ. அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட ஸ்டைலில் நீ வந்து ரொம்ப நல்லா பாடின. ஆல் த வெரி பெஸ்ட் மித்ரா. தேங்க்யூ சார். இனிமே மித்ரா வரும்போது நாம எப்பவுமே சிக் 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 மித்ரான்னு கூப்பிடலாம். ஆமா. சாய்ந்துமா, உங்களுடைய ஜிகி 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 தங்கச்சிக்கு என்ன சொல்ல போறீங்க? அதாவது என் தங்கச்சி மித்ராக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, மித்ரா ஒரு 2 சீசன்ஸ்க்கு முன்னாடி தர்ஷினி வந்து இதே பாட்டு பாடினான். ஓகே, அந்த ரவுண்டில் வந்து தர்ஷினி இந்த பாட்டை பாடி என்ன சொன்னான்னா, என்னோட ஸ்டோரிக்காக மட்டும் நான் இந்த சரிகமாப்பா மேடையில் இல்லை, நான் ஒரு நல்ல சிங்கர், அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண பாட்டு வந்து இந்த பாட்டு. இன்னைக்கு மித்ரா என்ன சொல்கிறான்னா, என்னோட ஸ்டோரிக்காக மட்டும் நான் இங்கே இல்லை, நான் இங்கே பாட வந்திருக்கேன், நான் சாதிக்க வந்திருக்கேன், நான் இந்த உலகத்தில் சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா மித்ரா. ஓகேயா? ஸோ ஐ கேன் பி மோர் ப்ரௌடர். ஐ வாண்ட் டு ஹக் யூ. இங்கே வரியா? ஓடு 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 ஓடு. ஓகே, ஸோ எங்களுடைய மித்ரா இன்னுமே அந்த ஜிக் 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 ஜோன்ல தான் இருக்கா. ஓடு உன் அபிஷேகா கிட்ட ஓடு ஓடு. ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பாடினாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க. ஐ திங்க் மேஹா உன்னோட ப்ரோக்ரஸ் இஸ் அமேசிங். ப்ரோக்ரஸை தாண்டி உன்னோட ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ், அது நல்ல பாடனங்கப்பட்ட ஒரு ஃபோக்கஸ் இஸ் அமேசிங். தேங்க்யூ சார். சூப்பர். பிகாஸ் ஃப்ரம் வேர் நீ எங்கேருந்து ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் வாட் யூ வேர் அண்ட் இப்போ எப்படி பாடுறேங்கிறது, தட்ஸ் அ ஹியூஜ் ப்ரோக்ரஸ் நவ். தட்ஸ் அ ஹியூஜ் லீப். தேங்க்யூ சார். ஃபேண்டாஸ்டிக். அண்ட் வருண் சார். வருண், எனக்கு உன்னோட பாட்டு எப்படியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். இந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினேன். உனக்கு கொஞ்சம் லோவாக இருந்தது இந்த பாட்டு, ஸ்லைட்லி லோ ஃபார் யூ, பட் ஸ்டில் நீங்கள் க்ளீனாக பாடினேன். எவ்வளோ மெச்சூர்டான ஒரு சிங்கிங் கொடுத்துருக்கீங்க ரெண்டு பேருமே. அதுலேயும் மேகா வந்து ஸோ எஃபர்ட்லெஸ். அதாவது இந்த பாட்டில் வந்து நிறைய விஷயம் அப்படின்னு இல்லை. ஸோ பியூட்டிஃபுல் த சாங் அண்ட் யூ கம்ப்ளீட்லி என்ஜாய். ரெண்டு பேருமே என்ஜாய் த சாங். வருணோட சிங்கிங்கில் ஒரு எஃபர்ட் தெரிஞ்சது. அதாவது தா தர த த தா தா தர அதெல்லாம் அடிக்கணும், கரெக்டாக வரணும், அந்த மாதிரி. நான் மேகா பாடும்போது அந்த ஒரு இன்டென்ஷன் இல்லை, சும்மா பாடுறா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது மேகாவோட இன்னைக்கியோட சிங்கிங்கில். மேஹா வருண் கார்த்திக் கலக்கி புட்டீங்க, சொக்க வைக்கும் பாட்ட பாடி அசத்தி புட்டீங்க, ஆட்டம் போடு வேட்ட போடு, ஆட்டம் போடு வேட்ட போடு, சந்தோஷமே சரிகமாப்பா, இது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். மேகாவுடைய பேரண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் கிட்ட மைக்க கொடுங்க சார். ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி டவுன் பஸ்ல எல்லாம் போயிருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி நீங்க போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாம், சின்ன வயசில் ஃபுல்லாக பஸ்ஸில் தான் ட்ராவல். ஓகே. எங்கே போனாலும் பஸ்ஸு தான். இப்போ தான் நம்ம மாறி இருக்கோம், அப்போ ஃபுல்லாக பஸ்ஸு தான். ஓகே. அது வேற லெவல் மேடம்.